இன்றைய இந்த நிகழ்வுக்கும் பிரதிநிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் சதானந்தம் சார் அவர்களே மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் ஈஸ்வரன் சார் அவர்களே அதேபோல் இங்கு வருகிறந்திருக்கும் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் சார் அவர்களே அதேபோல் இப்போட்டியை மிகவும் சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்காக வருகை தந்திருக்கும் ஸ்ரீலங்கா கராட்டே ஃபெடரேஷன் டெக்னிக் கவுன்சில் ஐசன் செக்ரட்டரி சிகான் சுதல் அவர்களே ஏனைய நடுவர்களே இதேபோல் எமது ஸ்ரீலங்கா சோட்டகாங் கராட்டே சங்கத்தின் கிழக்கு மாகாண செயலாளர் சென்ட்ரி ராஜா, பொருளாளர் ஸ்ரீ புஷ்பராஜா, அதேபோன்று எங்களது உறுப்பினர்கள், அதேபோன்று சங்கங்களின் பிரதம ஆசிரியர்கள், பயிற்றுவிப்பாளர்கள், போட்டியாளர்கள், அதற்கு மேலாக நமக்கு ஆதரவு அளிப்பதற்காக வருகிறந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஸ்லாம். உண்மையிலே 2017ஆம் ஆண்டு சோட்டகாங் கராட்டே சம்மேளன கிழக்கு மாகாண போட்டி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அதன் பிற்பாடு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து திரும்பவும் மீள் நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த போட்டியை நாங்கள் இங்கு சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு எண்ணியுள்ளோம். அதற்கு பெற்றோர்களிடம், போதனாசிரியர்களிடம், பயிற்றுவிப்பாளர்களின் ஒத்துழைப்பை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். எனவே இக்கராட்டே சுற்றுப் போட்டியானது எமது மாணவர்களை, அதாவது கிழக்கு மாகாண மாணவர்களை மேலும் வலுப்படுத்தி அவர்களுக்கு சாதனை புரிவதற்குரிய களமாக மாற்றி அமைத்து மற்ற போட்டிகளில் கால் பதித்து நிற்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இதை நான் பார்க்கிறேன். பல இடங்களில் கூறப்படுகிறது சோட்டகாங் கராட்டே சம்மேளன போட்டியால் இந்த பயனில்லை. ஒரு மாணவன் பயிற்சி செய்வதால் எந்த பயனும் இல்லாமல் போவதும் இல்லை. அதேபோல் போட்டி போடுவதால் எந்த பயனும் இல்லாமல் போவதும் இல்லை. ஆகவே அவன் தன்னையும் பலப்படுத்திக் கொண்டு, தனது சங்கத்தையும் பலப்படுத்திக் கொண்டு, தனது மாகாணத்துக்கும் அல்லது கல்வி கற்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு மாணவனாக அவன் மாறிவிடுகின்றான். எனவே அப்படியான ஒரு கடத்தை அல்லது தடத்தை நாங்கள் அமைத்து கொடுக்கிறதுக்கு காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த போட்டி அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் இங்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே பயிற்சிகளும் போட்டிகளும் மாணவர்களுக்கு அவர்களை பலப்படுத்துவதற்கு அது போதனாசிரியர்களுக்கோ அல்லது பயிற்றுவிப்பாளர்களுக்கோ அல்ல என்பதை சகல பெற்றோரும் மாணவர்களும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் இந்த போட்டி உண்மையிலே பார்க்கவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னும் நிறைய பேர் கராட்டே ஆடை இல்லாத நிறைய பேர் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் 280 மேற்பட்ட போட்டியாளர்கள் இங்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விடயம். அதேபோன்று இந்த இடத்தை எங்களுக்கு தந்தவர்களுக்கு நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் நமது மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் ஈஸ்வரன் அவர்கள் அம்பாறை மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் இருந்தபோது கூட கராட்டே கலைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார். அதேபோன்று மட்டக்களப்பில் கராட்டே கலைக்கு மட்டுமல்ல சகல விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கின்ற ஒருவராக காணப்படுகிறார். அந்த வகையில் நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் இந்த போட்டியானது இங்கு 3-4 இடங்களை பெறுகிறவர்கள்
கொழும்பு தேசிய போட்டிக்காக கொண்டு செல்லப்படுவீர்கள். எனவே உங்களோட பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு, அதேபோல் போட்டியில் பங்கு பெற்ற